ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம விஜய் வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்னே இருக்கிற டைமில் வந்து பாட்டிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லுவார், பாட்டி காவேரி வந்து அங்கே ரீச் ஆகிட்டாலாம் பாட்டி. ஆனும்போது ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு காவேரி வந்து கால் பண்ணி சொன்னானும் போது அந்த இடத்துல வந்து தாத்தா மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துனே இருக்குது. விஜய்கிட்ட இந்த கேள்வி கேட்கலாமா வேண்டாமான்னும் போது அப்போ விஜய் வந்து சொல்லுவார், ஏன் தாத்தா அமைதியாகவே இருக்கிறீங்கன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ சாப்பிடுன்னும் போது அப்போ விஜய்கிட்ட விஜயோட எப்படி அவங்க மாமியார் வந்து சொன்னாங்க பார்த்தியா, இல்லைம்மா இந்த மாதிரி டைமில் என் பொண்ணு போய் உங்கள் வீட்டுக்கார் உயிரை காப்பாற்றணுன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் போது அப்போ விஜயோட பாட்டி வந்து காவேரியை பார்த்து அவங்க அம்மா கிட்ட பாராட்டினாங்களே, நாங்களாக பார்த்து வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்க மாட்டோம். ஆனால் விஜய்க்கு ரொம்ப ஏற்ற ஜோடி அவங்க அம்மா. என்னடா இவனை விட்டுட்டு இறந்துட்டாங்களேன்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணோம். அவங்க அம்மா தான் கடவுளோட புண்ணியத்தில் வந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்து, அதுவும் விஜய் அவ்வளோ எங்களையே இவ்வளோ தாங்குன்னு தாங்குறானா, அப்போ விஜய் எப்படி தாங்குவான்னு அதை சொன்னதை வந்து இப்போ விஜய் வந்து அப்படியே யோசிச்சுன்னே இருக்கிறாரு. ஏன்னா நம்ம விஜயோட மனசில் வந்து காவேரி வந்து ரொம்ப மனம் ஃபுல்லாக இடம் பிடிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் கிட்டே இருக்கிற அந்த ஒரு சின்ன ஈகோவை தூக்கி போட்டால் காவேரி கிட்ட போயிடலாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்.